ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாப்பாடு பற்றி பார்க்க போகிறோம். சாப்பாடு நீங்கள் தமிழ்நாட்டு சாப்பாடை நம்ம எடுத்துக்கலாம். அந்த சாப்பாடு எப்படின்னா நோய் நொடி தீக்கும். நல்ல பக்குவமாக நல்லபடியாக நல்லா சமைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாப்பாடு நோய் நொடி குறைக்கும். நம்மளோட பாடி ஸ்ட்ரென்த்தை கூட்டும். நம்ம சாதம் அரிசியிலே நம்மக்கிட்ட நிறைய வகை இருக்குது. அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் மில்லட்டு, நம்மளோட நவதானியங்கள், இதெல்லாம் பாடிக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். எப்படி குழந்தையிலேருந்தே வந்தீங்கன்னா, ஒரு சிறு குழந்தையாக இருக்கும்போது அதுக்கு கேழ்வரகு மில்லட்ஸ் கொடுக்கலாம். ஒரு 6 மாதத்துலேருந்தே நீங்கள் மில்லட்ஸ் கூழ் மாதிரி காய்ச்சி கொடுத்தீங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு கொஞ்சம் போலியோ மாதிரி லைட்டாக இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது இந்த மில்லட்ஸ், இந்த நவதானியம், புரோட்டீன் சொல்கிறோம்ல, அந்த புரதசத்து சொல்கிறோம்ல, அதெல்லாம் கொடுத்துட்ருந்தீங்கன்னா ரொம்ப அதோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கூடும். அந்த குழந்தைக்கு வாக் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். நல்ல ஊனி நடந்து போகிறதுக்கு நல்ல ஒரு ஹெல்த் கிடைக்கும் அதுக்கு. அது மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் கூட வர நம்ம காய்கறிகளையும் சேர்த்துக்கிட்டே வரணும். அது மூலமாக அந்த குழந்தைக்கு செரிமானமும் ஆகும். அதனால குழந்தை கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக வர ஆரம்பிக்கும். ஒரு 20 வயசு வரனால நல்ல அரிசி சாதமும் கோதுமை, நம்ம கேழ்வரகு இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப அவசியம். பாஸ்தா, பீஸா, பர்கர் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டது அப்பப்போ எடுக்கிறது ரொம்ப அவசியம். சிக்கனும் நம்ம கொஞ்சம் சிக்கன், எக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்த சாப்பாடில், தமிழ்நாட்டு சாப்பாடில் என்ன இருக்குன்னா, நமக்கு பாடிக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நம்ம நோய் நொடிலாம் கொஞ்சம் குறையும். நல்லபடியாக நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, கரெக்டான பக்குவத்தில், கரெக்டான நேரத்தில், சரியான வேக்காடு வச்சு உண்டாக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்த்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. மெயினாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்புல அந்த சாப்பாடு செரிமானம் ஆகுதா, செரிமானம் ஆகி டெய்லி நம்மளுக்கு அது வெளியாகுதா, அந்த நச்சு பொருட்கள்லாம் வெளியாகுதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். டாய்லெட் போகுதாங்கிறத கவனிக்கணும். நீட்டாக போகுதான்னு கவனிக்கணும். அது நீங்கள் சரியாக போயிட்டு இருந்தாலே நம்ம நோய் நொடி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம கொஞ்சம் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிடணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் பண்ணிக்கிடணும். அப்படி நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிடணும். அப்படி செரிமானமாகி சரியாக போகாட்டி நீர் காய்கறிகள், புடலங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய், அதுக்கப்புறம் நம்மளோட பழங்கள், வாழைப்பழம், கொய்யாப்பழம், திராட்சைப்பழம், ஆரஞ்சு, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக அது கூட நம்ம சேர்த்துக்கிடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செரிமானம் ஆகுதான்னு தொடர்ந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும். டெய்லி பேசிஸில் நம்ம பார்த்துட்ருக்கணும். அப்போ பாடிக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம காய்கறிகள்லேயும் பழங்கள்லேயும் கொஞ்சம் நடமாட்டத்துலேயும் கூட்டிக்கிடணும். அப்படி இல்லை, இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட் இவங்களுக்கெல்லாம் நல்ல அறிகுறி நம்மளால் உணர முடியும். ஸ்ட்ரோக் இந்த மாதிரி நோய் நொடிகளை இந்த மாதிரி நம்ம கேர் பாடிக்கு எடுக்கும்போது நம்மளோட உணர முடியும். என்ன அதுக்கு தக்கன நம்மளை கேர் பண்ணிக்க முடியும். தண்ணி குடிக்கிறதை அதிகப்படுத்தணும். கொஞ்சம் தாகம் எடுக்கும்போது மற்ற நேரத்தில் தண்ணி குடிக்கிறதை அதிகப்படுத்தணும். கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ், ஜூஸஸ், கொஞ்சம் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் தேங்காய் தண்ணி எடுத்துக்கிடலாம். இதெல்லாம் நம்ம பாடிக்கு குளிர்ச்சிப்படுத்தும். அதிக குளிர்ச்சியோ செரிமானமோ சரியில்லாட்டியால் ஸ்ட்ரோக் வர்றதுக்குரிய காரணம் ரொம்ப அதிகமாயிரும். அது மட்டும் இல்லாமல், ஸ்ட்ரோக் மட்டும் இல்லாமல் நிறைய நோய் நொடிகள் வர்றதுக்கு பாடிக்கு ஆரம்பமாகும். அப்போ நம்ம இங்கிலீஷ் மெடிசனும் வேறு எதுக்காவது எடுத்து சாப்பிடும்போது இதெல்லாம் சேர்த்து நம்ம பாடியோட ஹீட்டு, டெம்பரேச்சர் கூடுறதையும் ஜாஸ்தியாக்கும். அப்போ முதல் நம்ம பார்க்க வேண்டியது செரிமானம் ஆகுதா, ரெண்டாவது நம்ம பாடியோட டெம்பரேச்சரோட சிச்சுவேஷனும் நம்ம பார்க்கணும். அதுக்கு தக்கன ஆடைகளும், காட்டன் ட்ரெஸ்ஸஸும் நம்ம போட்டுக்கிடணும். அதுக்கு